இப்ப சீனா அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம எல்லார் மேலயும் ஞாபகம் வர ஒரு விஷயம் கொரோனா வைரஸ். ஏன்னா இந்த ஒரு வைரஸ் காரணமா இப்ப நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தினம் கொரோனா பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் நம்ம காதுக்கு வந்துட்டே தான் இருக்கு. அதன்படி இப்போ ஒரு கொரோனா சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு நியூஸ் நல்ல நியூஸ்னே சொல்லலாம். ஏன் பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்திருக்கு. அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் மூலமா முழுமையா குணமாகி இந்த வைரஸ் தாக்குதல்ல இருந்து அவரு வெளிவந்திருக்காரு. இது கேட்கும் போதே ஓகே, கொரோனா வைரஸ்க்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு மருந்து இருக்கு, நம்ம எல்லாரையும் காப்பாத்தலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இப்போ ஒரு நம்பிக்கை உண்டாகி இருக்கு. ஆப்பிரிக்காவை சேர்ந்த 21 வயது மதிக்கத்தக்க கெம் செனோ அப்படின்ற இந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு தான் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்திருக்கு. இவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் மூலமா இவர் இப்போ முழுமையா குணமாகி வெளிவந்திருக்காரு. இது ரிலேட்டடா அவர் சொல்லும் போது, எனக்கு வந்த நோயை நான் ஆப்பிரிக்காக்கு எடுத்துட்டு போக விரும்பல, என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்ட்டு நான் சீனாவிலே இருந்துட்டேன். இந்த ஒரு நோயால பாதிக்கப்பட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும்போது உண்மையிலேயே எனக்கு மரணம் வருமா, மரணம் வந்தா அது எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப பயந்துதான் நான் போனேன். 13 நாள் என்ன தனிமையிலேயே வச்சிருந்தாங்க. எனக்குன்னு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே டாக்டர்ஸ் ரொம்ப நல்ல முறையில தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் மூலமா தான் ஒரு 2 வீக்ஸ்ல எனக்கு சரியாச்சுன்ற மாதிரி சொல்லிருக்காரு. இது ரிலேட்டடா சீனாவோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க வெளியிடல. அதாவது என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தாங்க, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடந்ததுன்னு எந்த ஒரு ப்ராசஸுமே அவங்க வெளியே சொல்லாமலே இருக்காங்க. இதுவரைக்கும் கொரோனாவால 1700க்கும் மேற்பட்டோர் இறந்து போன நிலையில முதல்ல ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பர்சன் கொரோனாவால அஃபெக்ட் ஆனதுன்னு பார்த்தோம்னா இந்த கெம் செனோ தான். அதே மாதிரி கொரோனாவுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஒரு வைரஸ் தாக்குதல்ல இருந்து வெளிவந்ததும் கெம் செனோ தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நியூஸ் இப்ப சீனா மக்கள் மத்தியிலும் டாக்டர்ஸ் மத்தியிலும் அதிகமா ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது. 47 ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து இந்து நாடு அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கு சிக்கல் வருது. நீ இது அயோக்கியத்தனமா புது வாதத்தை வைக்காத. என் கருத்தடி கம்ப கொண்டு அடிப்பேனா, துப்பாக்கி கொஞ்சம் மரட்டுவேனா, என்ன பண்ணுவேன், கையில களத்தை அடிப்பேன். இது இயல்பது ஜனநாயக நாட்டுல. நீ தற்காப்புக்கு சொல்லுது போல தற்காப்பு கல்லறி என்ன பண்ண முடியும், மக்கள் அப்படித்தான் நினைச்சு வருவான்.